எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தாயின் கருவில முன்குறிச்சிட்டாருன்னா, ஒருவேளை நீங்க தான் அவருக்கு வேணும்னா, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் என்ன என் குடும்பத்துல எப்படி வேறு பிரிச்சிருக்கிறாருன்னு தெரிகிறது பாஸ்டர். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா இன்னும் ஆண்டவர் என் கூட பேசுற உணர்வே இல்லை. ஆனா சூழ்நிலைகள்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாருன்றது எனக்கு புரியுது. ஆனா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இன்னைக்கு கர்த்தர் ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைகளை வேறு பிரிக்கிறாருன்னா, அந்த பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு அதிகமா பாசத்துல அவங்க ஊறி இருப்பாங்க. எப்படின்னா தாயினுடைய பாசம், தகப்பனுடைய பாசம், இல்லாட்டி சகோதரிகளுடைய பாசம். ரெண்டாவது, உலகத்துல அவங்க நல்ல சுயபோகமா வாழ்ந்திருப்பாங்க. சில இடத்துல உலகத்துல அவங்களுடைய எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, இருந்திருப்பாங்க. நல்ல டேலண்டான பேசனா இருப்பாங்க. நல்ல பாருங்க, சில இடத்துல நல்ல அந்த ஞானம் இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் ஏன் நமக்கு இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அவன் மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறாருன்னா, அதை முதல்ல உடைக்கிறதுக்காக கர்த்தர் அவனை குடும்பத்துல இருந்து வேறு பிரிப்பார். அதான் சில இடத்துல உங்களை உருவாக்குற காலம். இன்னைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா, யோசேப்பு தன் சகோதரர்கள்ட்ட இருந்து கர்த்தர் வேறு பிரிச்சார். நீங்க ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல 3வது வசனம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தார். அப்படின்னா இன்னைக்கு யோசேப்பு யார் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ராக்கேலுடைய பிள்ளைகள். அப்படின்னா 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு இருக்கு. யாக்கோபுல கடைசி அந்த 2 பிள்ளையில ராக்கேல் பெற்றெடுத்தது. மற்றதெல்லாம் வேலைக்காரிகள் மற்ற லேயாளுக்கு மூலமாய் பிறக்குது. ஆனா யாக்கோபு அதிக பாசம் யார் மேலன்னா யோசேப்பு. பாருங்க, அவனைத்தான் எல்லாரை விட நேசிக்கிறாரு. ஆனா அந்த 12 பிள்ளைகள்ல யோசேப்பு தான் கர்த்தர் வேறு பிரிக்கணுமானா இல்ல, ரூபனும் உள்ள இருக்கிறார். அவன் தான் முதல் பிள்ளை. ஆனா ரூபன் அதுக்கு தகுதி ஆகல. ஏன்னா கர்த்தர் யார் மேல கிருபை வைக்கிறார்னா யோசேப்புக்கு மேல வைக்கிறார். ஆனா யோசேப்புக்கு மேல வேறு பிரிச்ச உடனே அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இலகுவா இருந்ததுன்னா இல்ல, கிடையாது. சொந்த சகோதரர்கள் விரோதமா எழுப்பினாங்க, சொந்த குடும்பங்கள் விரோதமா எழுப்பிச்சு. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு என்ன செஞ்சது, சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருந்தது. ஆனா நல்லா கவனிங்க, இன்னைக்கு அவனை கொண்டே குழியில போடுறாங்க. அதான் ஆதியாகமம் 37ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எங்க நாங்க சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் படிக்குது பாருங்க. 24 சொல்லுது, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறுக்குழியா இருந்தது. இப்ப கர்த்தர் யோசேப்பை வேறு பிரிச்சு எங்க கொண்டு போகணும், எகிப்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததியார் 400 வருடங்கள் எங்க இருப்பாங்க, அந்நிய தேசத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் சொல்லி அதுக்கப்புறம் ஈசாக்கு அடுத்தது ஏசா, யாக்கோப்பை வேறு பிரிச்சு லாபான்ட்ட கொண்டு போய் லாபான்ட்ட இருந்து வெளியில கொண்டு வந்து அடுத்தது பாருங்க, யாக்கோப்பின் மூலமாய் கர்த்தர் யோசேப்பை எங்க கொண்டு போறாரு, எகிப்துக்கு கொண்டு போறாரு. ஏன்னா இவன் மூலமா எல்லாரும் வரணும். அதான் சங்கீதம் 105ல பின்னாடி எழுதுறாரு பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க. சங்கீத புஸ்தகத்துல நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சாரு, உங்களை ஒரு தேசத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு, உங்களை உங்க சொந்த குடும்பத்தில இருந்து தூரப்படுத்தி இருக்கிறாரு, அந்த உணர்வெல்லாம் போக்குறாருன்னா அவர் ஏதோ ஒரு காரியத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நண்பர்களை சேர விட மாட்டாரு. ஒருவேளை உங்க சொந்த குடும்பத்துல இருந்தாலும் எந்த காரியத்திலையும் உங்களை பங்கு பெற விட மாட்டார். ஏன் தெரியுமா, உன்னுடைய ஆத்மாவும் உன்னுடைய உணர்வும் கிறிஸ்துவனுடைய சிந்தையோட பிணைக்கப்பட்டு தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற துடிக்குது. ஆனா உன் குடும்பமோ இல்லாட்டி ரட்சிக்கப்பட்டவனுடைய குடும்பமா இருந்தாலும் அவர்கள் சுகபோகமாய் வாழும் பொழுது அவர்களோடு நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கனெக்ட் பண்ண விட மாட்டார். ஏன்னா அவங்க கனிகளை பார்த்தா உன்னுக்கு மேல இருக்க தரிசனம் வேறன்னா அந்த தரிசனத்தோட மிங்கிலாகாது, உன்னை தனிமைப்படுத்திட்டே இருப்பாரு. யோசேப்பை கொண்டு போறாரு. அது போல உன்னை கொண்டு போற இடத்துல உன் ஜீவனுக்கு எதுவும் நடக்காம பார்த்துக் கொள்வார். ஏன்னா யோசேப்பு குழியில போடப்படும் பொழுது சகோதரர்கள் சொல்றாங்க, அதான் 37:19-20 சொல்லுது, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சகோதரர்களுக்கு தெரியல இது கர்த்தருடைய திட்டம்னு. ஆனா அவங்க சொல்றாங்க, இவனை எப்படியாவது கொன்றுவோம், கொண்டு குழியில போட்டு மிருகம் ஏதோ பட்சித்ததுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு. ஆனா கர்த்தருக்கு தெரியும், உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா நீ அவருடைய கைகள்ல தான் இருக்கிற. இன்னைக்கு நீ ஒரு வெளி தேசத்துல இருந்து இந்த வார்த்தைகளை பாக்குறேன்னா இன்னைக்கு வேணும்னா சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா நீ கர்த்தரோட இருப்பாயா இருந்தால், கர்த்தர் உன்னை கொண்டு போனது உண்டானால், கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொன்னா நீ எந்த தேசத்துல இருந்தாலும் எப்பேற்பட்ட நுகத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றதை அங்க விளங்க பண்ணிட்டே இருப்பார். யாக்கோபு லாபான் வீட்டுல போயிட்டு 7-14 வருஷம், அதுக்கப்புறம் 6-20 வருஷம்
கர்த்தர் யோசேப்போட இருக்கிறாருன்னு லாபான் சாட்சி கொடுக்கிறார். அதே இடத்துலதான் யோசேப்பு கொண்டு போகப்படுறாரு பாருங்க, குழியில போடப்படுறாரு. அதே ஆதியாகமம் 39:2-3 சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு எல்லாத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுக்கிறார். நீ எங்க இருக்கிறன்றது முக்கியம் அல்ல, யாரோட இருக்கிறன்றதா முக்கியம். உனக்கு தேவனுக்குமான உறவு எப்படி? ஏன்னா நீ உன்னுடைய சுயத்துல கர்த்தர் உன்னை வேறு பிரிச்சு கொண்டு போகல, உன்னுடைய அதிகாரத்திலையும் உன்னுடைய ஞானத்திலையும் உன்னுடைய படிப்பிலையும் பலத்திலையும் கொண்டு போகல. கர்த்தர் உன்னை வேறு பிரித்து கொண்டு போனார் அவருடைய தரிசனத்துக்காக, அவருடைய சித்தத்துக்காக. அதனாலதான் சொல்லுவேன், நான் இந்த உறவை இழந்துட்டேன், அதுக்காக அதை குறிச்சு நீ கவலையே படாத. உன் படிப்பை இழந்துட்டேன், அதெல்லாம் யோசிக்காத. என் கர்த்தர் உன்னை கொண்டு போறாருன்னா அவர் ஏற்ற நேரத்துல எல்லாத்தையும் செய்வார். ஏன்னா உன்னை ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் வெளியே கொண்டு வருவார். அந்த ப்ரிப்பரேஷன்ல உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய சுயம் எல்லாம் உடைச்சிருவார். உடைச்சி அவர் தான் இடத்துக்குள்ள உன்னை கொண்டு வருவார். நீ உன்னுடைய சரீரத்தினுடைய எல்லா ஆக்டிவிட்டியுமே சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா இயேசு உள்ள வந்துருவாரு, கர்த்தர் உள்ள இருந்து அவர் நெருக்கிய ஆரம்பிச்சிருவாரு. யோசேப்பு வீட்டுல இருந்த பாசம், உறவுகள், அவன் வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும் அப்படியே மாறுது பாருங்க. மாறி அவன் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தாரு. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, நீங்க எந்த நாடுகள்ல இருக்கிறீங்களோ, எந்த பட்டணத்துல இருக்கிறீங்களோ, நீங்க கர்த்தரோட இருங்க. கர்த்தரோட இருந்தா தான் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும், தனிமையில பாவத்தை மேற்கொள்ள முடியும். தரிசனம் செயல்படணும்னா நீ தேவனுடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். உலகத்துல வேறு பிரிக்கப்பட்டவன், உன் குடும்பத்துல வேறு பிரிக்கப்பட்டவன், கருவுல தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ. அப்ப கர்த்தரோட அனுதினமும் நடக்கிற பிள்ளையா இருக்கணும். யோசேப்பு பாருங்க, அதுக்கு அடுத்து என்ன நடக்குது? யோசேப்புக்காக பார்வோனுக்கு கர்த்தர் சொப்பனத்தை வர வைக்கிறார் பாருங்க. அந்த சொப்பனத்தை என்ன ஆச்சரியம்னா, அங்க அந்த சொப்பனங்கள் வரும் பொழுது அங்க இருக்கிற எந்த மந்திரவாதிகளாய் சொல்ல முடியல, அங்க இருக்கிற எந்த மந்திரவாதிகள், அது போல அவனோட இருக்கிற அதிகாரிகளால அந்த சொப்பனத்தை விளக்க முடியல. கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னு நினைச்சா, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரணும்னா யாரும் அதை தடை பண்ண முடியாது. அதான் ஆதியாகமம் 41:8 சொல்லுது, காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது, அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமல் போயிட்டு. ஆனா சிறைச்சாலையில எப்ப யோசேப்போட பழகின அந்த பான பாத்திரக்காரனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஒருத்தங்க இருக்கிறா, என்னுடைய பிள்ளை, அவனை வெளியே கொண்டு வா. அதைத்தான் சங்கீதத்துல சொல்றாரு. சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம், ராஜா பாருங்க விலங்கோட உள்ள போறான். எப்படி? கர்த்தருடைய தரிசனத்துக்காக கையில விலங்குகளோட உள்ள போறான். சங்கீதம் 105:20 சொல்லுது பாருங்க, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான், தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும். எந்த குழியில கொண்டே சகோதரர்கள் போட்டாங்களோ பாருங்க, குழியில போடும் பொழுது வேண்டாம் அவன் தனிமையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் கூடவே இருந்தார். அவன் எல்லாராலையும் விற்கப்பட்ட அடிமையா உள்ள போகும் பொழுது கைகள்ல கால்கள்ல விலங்கு மாட்டி அடிமையாய் உள்ள போனவன் ராஜா சொல்றார், அவன் கட்டுகளை என்ன செய் அவிழ்த்து உள்ள கொண்டு வந்து நிக்கிறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்து அவருடைய தரிசனம் என்ன? யோசேப்பு அங்க அதிகாரி ஆகணும். அதுக்கு நடக்குது. இங்க இருந்து பாருங்க, கானான் தேசத்துல இருந்து அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் உள்ள போறாங்க. கர்த்தர் சொன்ன தரிசனம் நிறைவேறி முடியுது. ஆனா அதுக்குள்ள நிறைய போராட்டங்களை கடந்து வர்றாரு. ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்தாரா இல்லையா? அதே போலதான் உன் குடும்பத்துல இருந்து உன்னை வேறு பிரிச்சிருக்கிறாரு, இன்னும் வேறு பிரிக்கிறாரு. யாரோடய உன்னை பழக விடுறாரு இல்ல, யாரோடையும் அவங்களோட உட்கார்ந்து அவங்களுடைய குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள விடுறாரு இல்ல உன்னை தனிமையில கர்த்தர் உருவாக்குறாரு, உணர்த்துறாரு, நெருக்கி ஏவுறாருன்னா உன் மேல இருக்க தரிசனம் பெருசு. இன்னைக்கு வேணும்னா இப்படி இருக்கலாம், ஒரு நாள் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவாரு. அன்னைக்கு கண்கள் எல்லாம் காணும், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோட கூட இருக்கிறாருன்னு உன் கண்ணே ஆச்சரியமாய் அதை பார்க்கும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், சோர்ந்து போகாத, கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புக்கொடு, கவலைப்படாத. நீ தேவனால வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உன் குடும்பம் வேறு பிரிக்கப்பட்டது. உன் சகோதரனா இருக்கட்டும், உன் தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், எத்தனையோ நம்முடைய முற்பிதாக்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ பேர் அதை இழந்து மேலானதை பிடிச்சு கொண்டாங்க. நீ தரிசனத்துக்குள்ள வரணும், கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள வரணும்னா முதல் உன் சுயம் உடையணும், உன் மாம்சம் உடையணும், உன்னை சுத்தி இருக்கிற எல்லா பாசங்கள் உடையணும். எல்லாரையும் நீ உடைக்காட்டி கர்த்தரை தூரமாக்குவார், கர்த்தரை விரோதியாக்குவார். ஏன்னா உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யறதுக்காக பேச்சில அல்ல, நீ செயல்பாடுகள்ல கிரியைகள்ல செயல்படுத்து. கர்த்தர் உனக்கான வழியை தருவாரு. நீ தனிமையில இருந்தாலும் பஞ்ச நாட்கள் வந்தாலும் உன்னை போஷிப்பாரு, தேவைகளை சந்திப்பாரு, உனக்கான பல கதவுகளை திறப்பாரு. ஏன் தெரியுமா? நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதற்காக? தேவனுடைய தரிசனத்துக்காக, தேவனுடைய சித்தத்திற்காக.
அதால வேறு பிரிக்கப்பட்டதை நினைச்சு கவலைப்படாத. நான் இன்னைக்கு குடும்பத்தை விட்டு வந்துட்டேனே, மிஷனரியா வந்துட்டேனே, ஒருவேளை இங்க என்ன செய்ய போறே, அதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் தானே உன்னை கொண்டு போனாரு, கர்த்தர் தானே உன்னை உறுதிப்படுத்தினாரு, அவர் தானே உன் முன் குறிச்சாரு, அவர் தானே உன்னை நெருக்கியவரார். அப்புறம் ஏன் கவலை, அப்புறம் ஏன் போராட்டம்? நீ கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா நில்லு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஏன்னா யோசேப்பு போன இடத்துல எல்லா இடத்துலயும் அதிகாரிகள் சாட்சி கொடுக்குறாங்க, ராஜா சாட்சி கொடுக்கிறான். இவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்று, கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று பார்த்துதான் கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தலையை உயர்த்தினாரு. இன்னைக்கு நீ எந்த பட்டணத்துல இருந்தாலும், எப்பேற்பட்ட கடினமான நுகத்தடியில இருந்தாலும், நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும், அந்த இடத்துல உன்னை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வைப்பாரு. இவள் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன், இவன் மேல நீ கைய போடாதன்னு அந்த விசுவாசத்தோட கடந்து போ. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வாரு. அதால கலங்காதீங்க. கொஞ்சம் உடைக்கப்படும் பொழுது கவலையாத்தான் இருக்கும். அம்மா விடும் பொழுது, அப்பா விடும் பொழுது, அது போல சகோதரங்களை விட்டு வரும் பொழுது, தனிமையில இருக்கும் பொழுது கொஞ்சம் ஃபீலா தான் இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல போனா அந்த ஃபீலே ஆனந்த பாருங்க, ஒரு களிப்பாய், அது சந்தோஷமாய் அப்பா நிரப்ப வந்துருவாரு. ஏன்னா அவரோட நீ நடக்க, அவரோட பிரயாணம் பண்ண, இரவு நேரத்துல அவரோட காத்திருக்க, அந்த தரிசனத்தோட நடக்கும் பொழுது நீ உன் தாயின் தகப்பனை தான் விட்டு வந்திருப்ப. அறியாத ஜனங்கள் உன்னை சேவிப்பாங்க, அறியாத உன் வீட்டுக்கு வந்து போவாங்க. சங்கீதம் 18:43 தாவீது அதைத்தான் சொல்றாரு, என்னை அறியாத ஜனங்களுக்கு என்னை தலைவனாக்குகிறேன். உனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, உன்னை தேடி வருவாங்க. ஏசாயா 60 சொல்லுது, உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் ஓடி வருவாங்களா, கடந்து வருவாங்களா. ஏன்? நீ கர்த்தருக்காக எல்லாத்தையும் பாருங்க, லாபமான அனைத்தையும் விடும் பொழுது, நீ ஆண்டவருக்கு விட்ட விளக்கரையத்தை அவர் பார்க்கிறாரு, அவருக்காக நீ செய்யற தியாகத்தை பார்க்கிறாரு. அவர் ஒருபோதும் பொறுமையா இருக்க மாட்டாரு. சொன்னதை செய்து நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை நிச்சயமா உயர்த்துவாரு. அதால கலங்காத, தவிக்காத, கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாயிரு, உத்தமமாயிரு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. இதை தவிர இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர விரும்பினா, சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்பினா, சபைகளுக்கு போக முடியல, ஆண்டோட தேட முடியல, இன்னைக்கு தனிமையில இருக்கிறனே, ஆண்டோடைய வார்த்தைகள் கிடைக்கலன்னு நீங்க யாராவது ஒருவேளை துக்கத்தோட இருந்தீங்கன்னா, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. எங்க ஆன்லைன் பிரேயர்கள்ல ஜாயின் பண்ணுங்க. எல்லா பட்டணங்கள்ல இருந்தும் அந்த பிள்ளைகள் வந்து இன்னைக்கு சத்தியத்தை அறிஞ்ச அநேக அற்புத அடையாளங்கள், அநேகர் இன்னைக்கு சாட்சிகளை எழும்புறாங்க ஊழியத்துல. நீங்களும் எழும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. நாம சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தரிசனத்துக்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.